என்ன அவர் ஒரு காரை வாங்கிட்டு சேல்ஸ் டாக்ஸ் வந்து கட்ட மாட்டேன்னு கோர்ட் வரைக்கும் போனார். இன்னைக்கு மக்கள் சேவை பண்ண பணம் வராங்கிறாரு. அதை கூட கொடுக்காம மத்திய அரசு வந்து ஏமாத்தணும் பார்த்தாரு. இவருக்கு முகாந்திர மூஞ்சி பேசுறதுக்கு மூத்த தலைவர் யாரு? திரு நரேந்திர மோடி அவர்கள், எல்கே அத்வானி போன்றவர்களாக இருக்கிற இந்த கட்சியை பற்றி கேள்வி கேட்கறது உங்களுக்கு அருகதை என்ன இருக்கு? என்ன அடிப்படை இருக்கு? உண்மையா ரெய்டு நடத்தி கைது பண்ணதுக்கு தொட்டுப்பாரு தொடச்சுப்பாருன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன வீடியோ போடலாம்? எல்லாத்துக்குமே நீங்கள் தலைமையும் அந்த அரசாங்க அமைச்சர்களையும் கேட்டு தான் பண்ணணும்னாக்க அப்போ அந்த யூனிஃபார்முக்கு என்ன மரியாதை? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். இந்த அமலாக்கத்துறையை வழக்கை எதிர்த்து இடி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு எதிர்த்தா வழக்காளை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போயிருக்கணுமா இல்லையா? தமிழக அரசு உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுறது அப்படின்னு ஒரு பெண் வந்து கேட்டு ஒரு தலைவி நடந்தால் அவங்கள வெயிலில் நிற்க வச்சு இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. அந்த மாதிரி மகளிருக்கிடையே தள்ளுமுனையும் பிரச்சனையை உருவாக்கிய காவல்துறை கையாண்ட விதம் சரியா? சட்ட ரீதியாக சரியா? தவறு தானே? மக்கள் அதான் அங்கே கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு சொன்னாரு, மத்திய அரசு இனிமேலும் நாடகம் ஆடாம ஒழுங்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தவைக்கல இருந்து ஒரு அறிக்கைலாம் வெளியில வந்திருக்கு, பார்க்க முடியுது. அப்படி சொல்றாரு. ஈடி எடுத்தெல்லாம் என்ன பண்ணுது? இவருக்கு ஈடியை பற்றி தெரியும். அடுத்தது ஈடி இவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஏது பண்ணிட்டு இருந்தாரு போய் இறங்கின்னு வச்சுக்கோங்க. என்னவாரு ஒரு காரை வாங்கிட்டு சேல்ஸ் டாக்ஸ் வந்து கட்ட மாட்டேன்னு கோர்ட் வரைக்கும் போனார். இன்னைக்கு மக்கள் சேவை பண்ண பணம் வராங்கிறாரு. அதை கூட கொடுக்காம மத்திய அரசு வந்து ஏமாத்தணும் பார்த்தாரு. இவருக்கு முகாந்திர மூஞ்சி பேசுறதுக்கு சரி. நீங்கள் இப்போ வந்து அரசியலில் வந்துட்டு மூத்த தலைவர் யார்? திரு நரேந்திர மோடி அவர்கள், எல்கே அத்வானி போன்றவர்களாக இருக்கிற இந்த கட்சியை பற்றி கேள்வி கேட்குறது உங்களுக்கு அருகதை என்ன இருக்குது? என்ன அடிப்படை இருக்குது? கற்றுக்குட்டி யார்? திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த மாதிரி விமர்சனம்லாம் வச்சிங்க? அரசியலுக்கு புதுசு அப்படி இப்படியே நீங்கள் என்னங்க ஒரு விஜய் என்ன? அதனால தான் அவர் மாநில தலைவர் வந்து சொல்கிறாரு, அவருடைய சில விஷயங்கள்லாம் திரையில் பண்ணுற விஷயங்கள்லாம் வச்சு சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மூஞ்சி இருக்குது? அப்போ மதுவை எதிர்த்தெல்லாம் வந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் படம் தயாரித்தார். அவர் படத்தில் வர வசனங்கள் அப்படி இருந்தது. அதனால் அவங்களாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க? இந்த சின்ன பசங்கள்லாம் இன்னும் பார்க்க போனீங்கன்னாக்கா சொன்னால் வருத்தப்படுவீங்க. நீங்கள் டாஸ்மாக் கடையில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா 20, 22 பசங்க, 18 வயசு பசங்க, இந்த மாதிரி இருக்கலாம் அங்கே தொண்டர்களாக இருக்காங்க. ரைட்டா? அவங்கள முதல்ல திருத்துவாரா? அவரை திருந்தணும் தானே பாஜக பேசுகிறாரு. பாஜக மாநில தலைவர்களும் பாஜக கட்சியும் உன் தொண்டர்களும் இருக்காங்க, அது பேசுகிறாருல. அதை விடுத்து நீங்கள் அவருக்கு எதிர்ப்பு கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? யார்? புசியானந்த் கண்ணை பார்த்தீங்கன்னாலே எப்படி இருக்குன்னு தெரியுது. ஒரு மகளிராக சொல்கிறேன். நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னு இப்போயே அலகேஷன் உங்கள் கட்சி பேரில். இதனால் ஊழலுக்கு எதிராக எப்படி பேசுகிறீங்க? மதுக்கு எதிராக பேசுகிறீங்க. கள்ளக்குறிச்சியில் போய் மதுவால் பாதிக்கப்பட்ட பெண் விதவைகளை பார்த்தா சொன்னார் யார்? விஜய். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி என்ன? இன்றைக்கி திருமாவளவன் ஆதரித்து குரல் கொடுத்துருக்காரு. நல்ல வரவேற்பு பாஜக செய்யுது. ஏன்னா அவர் மாநாடு போட்டார், வரவேற்கிறார். ஆனால் அவர் இதை செய்த மாநாடு நடத்தாமல் இன்றைக்கி பாஜகவோட நேற்று இணைஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் பாமக அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. அந்தபடி இருக்க விஜய் மட்டும் எதிர்த்து குரல் கொடுக்குறா. இவர் பி டீம் சொல்கிறது என்ன தவறு? உண்மை தானே? அதனால் விஜயை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒன்று ஸ்டாண்டே போதும். குடியை ஆதரிக்கிற இவர் வந்து நல்ல குடிமகனை எப்படி உருவாக்குவார்? ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நிராகரிக்கப்படுவாங்க. வந்து எங்களுடைய எண்ணம் அதுதான் வந்து மாநிலத்தில் பிரதிபலித்தார். இதையும் தாண்டி மேலே மேலே போச்சுனாக்க இன்றைக்கி விமானத்துறை, இன்றைக்கி விமானம் இருக்கிற நிலையத்தில் உங்கள் பர்சனல் வீடியோ எடுத்து போட்டதை வன்மையாக கண்டித்தார் திரு அண்ணாமலை அவர்கள். உங்களுக்கு ஆதரவாக பேசினார். இந்த மாதிரி செய்து தவறு விமானத்துறை அதிகாரிகிட்ட நாங்கள் பேசுவோம், அந்த துறை அமைச்சர்கிட்ட பேசுவோம். இதை வேணும். அது கூட உங்களுக்கு மண்டையில் ஏறலையா? உங்கள் பர்சனல் மேட்டரையும் செய்து தவறு சொல்லிச்சு பொதுமக்கள் மேலே நல்லா பண்ணுறச்சு நீங்கள் சப்போர்ட்டில் பண்ணியிருக்கணும். என்ன பேசுகிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதில் கூட்டணி. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தானே கூப்பிட்டாரு. அவர் எங்கேருந்து வந்தார்? திமுக தானே, அந்த புத்தி தானே இருக்கும். அதனால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது. நான் ஒரு சீனியர், ஒரு மகளிராக கிடைக்கிறேன். குடும்ப நீதிமன்றங்களில் வர பிரச்சனைகளே இந்த குடியினால தான் வராங்க. பூ தொடுக்குறாங்க, பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், அவங்களெல்லாம் தாலியை கைட்டு விட்டு இருக்கிறாங்க. இந்த குடிகாரனோட வாழவே வருவீங்க. வணக்கம்மா, என்னை விட்டுடுங்க, சேர்த்து வைக்காதீங்க கெஞ்சுறாங்க ஜட்ஜுக்கிட்ட. இந்த அளவுக்கு பண்ணுற இந்த திமுக குடிகாரத்தை வந்து குறைப்பேன்னு சொல்லி அதில் இன்றைக்கி 2 லட்சம் கோடிக்கு மேலே வருங்கிறாங்க. இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண் மக்கள், அதாவது மகளிர் தொகை வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? ஒரு போராட்டம் யாருக்கோசரம் பண்ணுறாங்க? உங்கள் கணவர்கள் உங்கள் உடல் அழிகிறாங்க, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுறது அப்படின்னு ஒரு பெண் வந்து கேட்டு ஒரு தலைவி நடந்தால் அவங்கள வெயிலில் நிற்க வச்சு இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க.
இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இது உயர்நீதிமன்றம் போனால் இது கேள்விகள் எழுப்பப்படும். அதற்கான முகாந்திரங்களை இப்போ தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சியில். அடுத்து ஒரு மகளிர் தலைவி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவர்களை வந்து காலையிலேயே அவங்க வீட்டிற்கு முன்பாக 500க்கு மேலே காவல்துறையை சேர்ந்தவர்களை இறக்கியிருக்காங்க. இறக்கி அவருடைய மூமெண்ட்டை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது அடிப்படை உரிமை, நகர்வதற்கு, பார்ப்பதற்கு, செய்வதற்கு உண்டு, அது தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்ட காரணம் என்ன? ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். நீங்கள் ஒரு தவறான காரியம் பண்ணிடுவீங்க, எண்ணத்தில் உங்களை வைக்கிறோம், வீட்டுக்காவலில் வைக்கிறோம். வீட்டுக்காவலில் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாரண்ட் கொடுக்கணும். அவங்க கேட்குறாங்க, எங்கே வாரண்ட்டு, எனக்கு கொடுங்க, நோட்டீஸ் கொடுங்க, இந்த மாதிரி ப்ரிவெண்ட், அது கையில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான ஒரு அணுகுமுறை, சட்டத்திற்கு புறமான அணுகுமுறை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது வெளியில் போகிறத, வெளியில் வராங்க. வரச்ச அப்போ காவல்துறைக்கும் அவங்களுக்கு நிறைய வாக்குவாதம் ஜாஸ்தியாகி தள்ளுமுள்ள அதிகமாக. இதை வந்து ஏற்படுத்தியது யார்? அங்கே மகளிரும் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி மகளிருக்கிடையே தள்ளுமுள்ளையும் பிரச்சனையை உருவாக்கிய காவல்துறையை கையாண்ட விதம் சரியா? சட்ட ரீதியாக சரியா? தவறு தானே? மக்கள் அதான் அங்கே கேட்குறாங்க. அப்படியும் அவங்கள அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அங்கே டாய்லெட் சரியாக இருக்க மாட்டேங்குது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எப்படின்னா, மதுரையில் இப்போ வந்து திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அவங்களை கொண்டு போய் ஒரு சமுதாய கூட்டத்தில் ஆட்டுக்கொட்டகைற இடத்துல இறக்கினாங்க. இப்படியாக மற்ற கட்சிகள் போராட்டம் நடத்தும் போது, இவர் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக இவர்களை இப்படி கையாண்டதா சொல்லுவாரா? அதை அனுபவிச்சிருப்பார் அவர். இதே இவர் தானே கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடி கொரோனா காலத்தில் அவர் வீட்டு வாசலில் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் நிற்க வச்சுக்கிட்டு இது மதுக்கு எதிராக ஒரு பதாகைகள் இறக்கி பேசினார். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்பாற்றுவோன்னு. அந்த எதிர்க்கட்சியாக இருக்க பேசினது இப்போ எங்கள் காற்றுல போச்சா, இல்லை மறந்து போச்சா? எதுக்கு பொய் பண்ணீங்க? எதுக்கு பொய் பிரச்சாரத்தை, கொள்கையை பரப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த தமாஷா ட்ராமாவா? இவ்வளவு கேவலமாக இல்லை? உங்களுடைய சாட்சியமே இருக்குது, மதுக்கு எதிராக பண்ணுறீங்க. அதை தான் இன்றைக்கி பாஜக செஞ்சது. அதுக்கு அவர்களை கைது செய்ய வேண்டுமா? கைது செய்ய கூட சட்டத்தைப்படி செய்தீங்களா? இல்லையே, எல்லாத்துக்கும் தவறுதலானதுக்கு எல்லா இடத்துலையும் குறைபாடுகள். ஏன்னா இங்கே தரமணியில் பார்த்தீங்கன்னா ஓட்ட பஸ் நாங்கள் போகிறோம், அதுக்கு வந்து அங்கே சுற்றி நாங்களே அங்கே போனோம்னா மாநில தலைவர் அங்கே காணப்படலை. சரி, இங்கே இல்லைன்னு சொன்னால் தரமணிக்கு அங்கே போகிறோம். தரமணிலையும் தொண்டர்கள் வந்து அங்கங்கே நிற்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. பஸ்ஸுலேயும் ட்ரெயினும், ஏன்னா கொடியோட வண்டியில் வந்தால் பிடிக்கிறாங்க, தடுத்து நிறுத்துது. இதெல்லாம் நடக்கணும். பொதுமக்களே அவங்களாக நடந்து வந்தாலும் இருக்காங்க. அப்போ ஒரு ஓட்ட பஸ், அந்த பஸ்ஸில் எந்த வசதியுமே இல்லை, அதில் ஏற்றுறாங்க. உடனே அவர்கள் ஒன்றுமே போராட்டமே ஆரம்பிக்கலை. இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா? அங்கே அந்த மாநிலத்தில் அந்த இடத்துல வரல. அதுக்கு முன்னாடி ரோட்டில் நின்று கூட்டு வச்சு ஏற்றிட்டாங்க பஸ்ஸில். இதையும் நான் கண்ணையில் பார்த்தோம். சரி, இங்கே நடக்கலைன்னா உடனே ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு வர சொல்கிறோம். அங்கே போகிறோம். அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே பிரச்சனை. அங்கே நீங்கள் விஷயம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு டிவியில். இதே திமுக தொண்டர்களை, திமுக தலைமையை அதிமுக செய்திருந்தாலோ இல்லை சென்ட்ரல் ஏஜென்சி ஏதாவது செய்திருந்தாலோ சும்மா இருப்பாரா? தொட்டுப்பாரு, தொடச்சிப்பாரு. உண்மையாக ரெய்டு நடத்தி கைது பண்ணதுக்கு தொட்டுப்பாரு, தொடச்சிப்பாருன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன வீடியோ போடலாம்? அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடணும் உங்களை கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன். ரைட்டா? எங்களுடைய மனித உரிமையை நேற்றுக்கு டோட்டலி பறிக்கப்பட்டிருக்கு. நான் அந்த செயலில் ஈடுபடுவேன் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. 5:30 மணிலேருந்து 7:15 வரைக்கும் எனக்கு இல்லீகல் தானே டிடென்ஷன், அதாவது சட்டம் வரம்பு மீறி என்னை ஒரு இடத்துல வந்து இருக்கையில் கப்சா பண்ணியிருக்கீங்க. என்னுடைய ரொட்டீன், என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை அப்படியே மொத்தமாக கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு எனக்கு நிவாரணம் வேண்டாமா? இது அதோட நான் இப்போ தொடச்சிப்பார சொல்லலாமா? சொல்லுவோம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் என்ன சொல்கிறாரு? நாங்கள் அறிவிப்பு கொடுத்து நீங்கள் பண்ணுவீங்களாங்கன்னா எங்களை இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இனிமேல் காவல்துறையை தூங்க விட மாட்டோன்னு சொன்னார். நானும் ஒரு காவல்துறையை சேர்ந்தேன், ஜனநாயக முறையில் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறவன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஒரு அரசியல்வாதியாக உங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. எதிர்க்கட்சியை காவல்துறையை சேர்ந்தவர்கள், அதிகாரிகள்னு பார்த்ததே கிடையாது. உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த மரியாதை என் மனசுலேருந்து இன்றைக்கி போயிடுச்சு. காரணம், நீங்கள் நடந்துக்கிற விதம். எல்லாத்துக்குமே நீங்கள் தலைமையும் அந்த அரசாங்க அமைச்சர்களையும் கேட்டு தான் பண்ணணுன்னாக்க அப்போ அந்த யூனிஃபார்முக்கு என்ன மரியாதை, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். அது உண்மையான வார்த்தை. அதுக்கப்புறம் தான் இனிமேல் இந்த காவல்துறை இனிமேல் தூங்க விட மாட்டேன், இதுதான் எங்கள் அஜெண்டா பாருங்கள் சொல்ல. அறிவிக்கப்படாத போராட்டங்கள் வரும். பர்மிஷன் கேட்டு அறிவிப்பு கொடுத்து பண்ணுவாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிவிக்காமல் பண்ணுறோம். அப்படி சொன்னதோட விளைவு நீங்கள் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் தலைமைகள்லாம் என்றைக்கு வேணால் முற்றுகையிடுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த அமலாக்கத்துறை, இந்த மது ஒழிப்பு அமலாக்கத்துறை அமைச்சர்லாம் இருக்கார், அங்கே தான் முற்றுகையிடுவோம்னு சொன்னோன்னா இன்றைக்கி அங்கே போகிற ஒவ்வொரு பஸ்ஸாக நிறுத்தி யார் வந்து கருப்பு அடைய வச்சுருக்காங்க செக் பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க? பஸ்ஸில் போகிறவங்க அத்தனை பேர் வராங்கன்னு எதிர்பார்ப்பீங்களா? அந்த அளவுக்கு
நடுங்கி போச்சு. இன்னைக்கு தமிழக அரசு பயப்படுது. அங்கங்கே யாராவது 2 பேர் படம் எட்டி பார்க்குறாங்க. டாஸ்மாக் கடையில் நீங்கள் பந்தோபஸ்து ரெடி பண்ணுறாங்க. ஏன்? அப்போ ஊழல் இருக்கிறது உண்மைதானே? நீங்கள் ஊழல் பண்ணலைனாக்கா என்ன பண்ணணும்? இந்த அமலாக்கத்துறையை வழக்கை எதிர்த்து இடி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு எதிர்த்தா வழக்காடை நீங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போயிருக்கணுமா இல்லையா? தமிழக அரசு எங்கள் அரசுக்கு களங்கம் உண்டாயிருக்காங்க. உண்மை நிலை இது கிடையாது, இதான் உண்மை நிலை, உங்களுடைய எல்லாமே நாங்கள் பப்ளிக் டொமைனில் தான் பண்ணுறோன்னு அதை எடுத்து போட்டு இங்கே அந்த வழக்கை வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அமைதி காக்குறீங்க? வாயால் சொல்லிட்டு போகிறாரு யார்? செந்தில் பாலாஜி. என்ன அப்படிதான் எதுவுமே நடக்கலை, நேர்மையாக இருந்தது. அப்போ நேர்மையாக இருக்குன்னு நீங்கள் இது பண்ணுங்க. அப்போ பண்ணியிருந்தால் இந்த போராட்டம் வராதில்ல, நடக்காதில்ல. நாங்கள் தவறு செய்யலை, பாஜக வந்து கட்டுக்கதை போட்டு எங்களை மடக்குது அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா, இன்றைக்கி ஏன் கவர்னர்கிட்ட கூட்டு செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கணுங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் பண்ணுறாங்க. கவர்னருக்கு எதிராக டைரக்ஷன் கொடுங்க சொன்னாங்க இல்லையா? ஒரு தனி மனிதனுக்கோசரம் செலவு பண்ணுகிற 50 லட்சம் 60 லட்சம் வக்கீல்களுக்கு கொடுத்து எங்கள் வரி பணத்தை வச்ச திமுகவுக்கு ஒரு கேள்வி. இன்றைக்கி நீங்கள் நேர்மையாக இருந்தவங்களா இந்த அமலாக்கத்துறையுடைய அறிக்கையை எதிர்த்து ஏன் உச்சநீதிமன்றம் போகலை, ஏன் உயர்நீதிமன்றம் போகலை? கணக்கு ஏற்படுது. அப்போ அதை விடுத்து அப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ பாஜக மக்கள் ஏற்றிருக்க மாட்டாங்கல்ல.